जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. 11 ஆகஸ்ட் 2025 இறுதி அத்தியாயத்தின் ஆழ்ந்த ரகசியம். யுக மாற்றத்தின் வாயில் அமிர்தவேலை 108 நாள் பட்டியல். இன்று 21வது நாள். ஓம் சாந்தி. 1879 அமெரிக்கால ஒரு புது இயக்கம் ஆரம்பாச்சு. ஒரு நியூ மூமெண்ட். கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் மேரி பெக்கர் ஏடி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. சயின்ஸ்ல அவங்களுக்கு கொஞ்சம் விரோதமான எண்ணங்கள் இருந்தது.
அதனால அவங்க வந்து ஹீலிங் பவர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அலௌகிக சக்தியினால தான் நடக்குது. மருத்துவம் அப்படிங்கிறது சரியாகிறது, நோய் சரியாகிறது எல்லாம் ஒரு அலௌகிக சக்தியினால நடக்குது. மருந்துகள் எல்லாம் ஒண்ணுமே பண்றதில்ல அப்படிங்கிற கருத்த சொன்னாங்க. அவங்களுடைய ஒரு புக் இருந்தது, ஹெல்த் அண்ட் சயின்ஸ், ஆரோக்கியமும் விஞ்ஞானமும். அதுல பெண்கள்னால எழுதப்பட்ட 75 புக்ஸ், இதுல இதுவும் ஒண்ணு பிரசித்தமானது. உலகத்தை மாற்றக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுல அவங்களோட புக்கும் ஒண்ணு. ஸோ புது சர்ச் ஆரம்பாச்சு, ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல இணைஞ்சாங்க. மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த அந்த புதுசா இணைஞ்சவங்க, இயக்கத்துல இணைஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாமே நல்லது மட்டும்தான் இருக்கு, எதுவுமே கெட்டதே கிடையாது. பகவான் புதுசா நல்லது மட்டும்தான் படைச்சிருக்காரு இந்த உலகத்துல. எதெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அது கூட பாசிட்டிவ் 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 தான். எல்லாமே தெய்வீகமானது தான். டிவைன் எல்லாமே பாசிட்டிவானது, டிவைன் ஆனது. அப்போ ஒரு மனிதர் அந்த வயதான பெண்மணிய சந்திச்சாங்க. அந்த இளைஞர் வந்து, அந்த மனிதர் இளைஞரா இருந்தாரு. அந்த பெண்மணி வந்து கிறிஸ்டியன் சைன்ட். நோய் வந்துருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி கேக்குறாங்க, நோயா, அது என்னது அவருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இளைஞர்கிட்ட. அந்த இளைஞர் அதுக்கு சொல்றாரு, என்னுடைய தந்தை வந்து நோய் வந்துருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி கேக்குறாங்க, நோயா, அது என்னது, அப்படி அதெல்லாம் ஒரு பிரம்மை தான், அதெல்லாம் உளறல் தான், நோய்ங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கற்பனை மட்டும்தான் அது அப்படின்னு சொல்றாங்க. நோய் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த திரும்பியும் அந்த மீட்டிங்க்கு வர சொல்றாங்க. அப்ப ரொம்ப 3 வாரம் ஆயிடுச்சு. அப்பவும் அந்த பெரியவர் வரலன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேக்குறாங்க, என்ன நான் போய் சொன்ன செய்தி அவங்க அப்பாக்கு சொன்னியா இல்லையா, அவர் இன்னும் காணமே அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லிட்டேன் அப்படின்றார். அப்ப ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த இளைஞர் வந்து திருப்பியும் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா, இறப்புங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதுவும் உங்க கற்பனை தான் அப்படின்னு சொல்ல போறாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டு கேள்வியினுடைய புத்தகத்தையே என் மேல வீச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா வந்து அவருக்கு ஒரு இறந்துட்டேன்னு ஒரு பிரம்மை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எந்திரிச்சு பார்த்ததுல அவருக்கு வந்து சுவாசம் வரல, இதயம் துடிக்கல, நாடி துடிப்பு இல்ல. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருந்தது. அப்ப என்ன பண்றது? ஸோ அந்த கதை இங்க முடியுது. உலகத்துல இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள், எண்ணோட்டம் அது கூட இருக்கு. எல்லாமே நல்லதுதான். பாசிட்டிவா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நெகட்டிவ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை நெகட்டிவ் தெரிஞ்சது அப்படின்னா அது உங்களோட பிரம்மை தான். குற்றம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு தத்துவம், இந்த மாதிரி ஒரு பார்வை, அது எவ்வளோ யதார்த்தமான யதார்த்தவாதிகள் அவங்கலாம். இது கூட ஒரு, ஏன்னா மேரி பெக்கர் ஏடி அப்படிங்கிறவங்க ரொம்ப புகழ் வாய்ந்தவங்க. அவங்க பத்தின விமர்சனங்களும் அதிகமா இருந்தது. ஏன்னா அவங்க 89 வருஷம் வரைக்கும் மார்பின் அடிக்டா இருந்தாங்க. அதாவது மெடிக்கல் சயின்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க குழந்தைகளுக்கு, கிராண்ட் சில்ட்ரனுக்கு எல்லாமே மருத்துவத்தை பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. தடுப்பூசிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய தத்துவம் என்ன? ஈஸ்வரிய சக்தி, கடவுளுடைய சக்தி தான் நம்ம நோயை சரி பண்ணுது அப்படிங்கிற தத்துவத்தை பரப்புறவங்க. ஆனா அவங்களே வந்து சொந்தங்களுக்கு வந்து மருத்துவத்தை பயன்படுத்தினாங்க. ஸோ கிரவுண்ட் லெவல்ல எல்லாமே கண்ணுக்கு தெரியதான் இருக்கு. ரியலா பார்க்கும்போது நெகட்டிவும் தெரியும், பாசிட்டிவும் தெரியும். ஆனா நம்ம என்ன எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம். ஆனா கனவு உலகத்துல, பிரம்ம உலகத்துல வாழ முடியாது. எல்லாம் நல்லதுதான். நிலை எல்லாமே நல்லதுதான் இருக்கு, நல்லதாதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ரியல் கிடையாது. அது ஒரு நிலை. அந்த நிலையில இருக்கணும். அது நல்லதுதான். ஸோ எல்லாமே நல்லாதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரியலா என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியாது. அப்ப அது ஒரு அழுத்தத்துல வந்துடுவோம். ஸோ ஒரு கெட்ட விஷயத்துல கூட நல்லதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணாமையே விட்டுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ரொம்ப துக்கம் இருக்கு,
உள்ளுக்குள்ள அழுக வர மாதிரி இருக்கு. ஆனா வெளியில நம்ம பிராமண சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்க, கோழைக்காரன், உங்களோட யோகாலாம் எங்க போச்சு, இப்படி கேட்டுருவாங்க. இப்போ பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ரியலான நிலை, உண்மையான நிலை. அது வந்து தபஸ்யா மூலம்தான் நம்ம அடையணும். அதுக்கு பல நிலைகளை கடந்து போகணும். எல்லா நிலைகளையும் கடந்து போய் தான் நம்ம பாசிட்டிவிட்டிங்கிற நிலையை அடைய முடியும். அதுல நெகட்டிவும் தெரியும், இருக்கும். எல்லா கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சு கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த உயர்ந்த நிலையை நம்ம அடைய முடியும். அதுக்கு முன்னாடி எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு முன்னாடி வரும். துக்கம் இருக்கும், பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம முன்னாடி வரும், பயம் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில தும்மாக்கு என்ன வேணும்? தைரியம். என்ன வேணும்? ஊக்கம், உற்சாகம். வேற என்ன வேணும்? சக்தி. எனக்கு எந்த பொருளும் தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அது ஒரு தாரணை, நல்ல ஒரு தாரணை. அது எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனா பிராக்டிக்கல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி, உண்மை நிலை அப்படிங்கிறது வேற. ஒருத்தர் கால் உடைஞ்சு போச்சு, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு அப்படின்னா நைட் ஃபுல்லா வேதனை அனுபவிக்கிறது அவர்தான். உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப நல்ல விஷயம்தான். மருந்து எதுவும் வேண்டாம், தேவைப்படாது. ஆனா அது ஒரு புரிதல், லைஃப் ஸ்டைலை மாத்தணும். அதுக்கப்புறம் வர ரிசல்ட் தான் அது. ஸோ அது எதுவுமே செய்யல, வாழ்க்கை முறைய மாத்தல, ஸ்வமான் மட்டும் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க. அதனால லட்சக்கணக்கான குறைகள் நமக்குள்ள இருக்கும். நீ என் கூட இருக்க, நீதான் கருணை காட்டக்கூடியவர், இந்த பூமியே உன்னாலதான் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கு, எஜமானர் பாபா, நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு அந்த பணிவு, அதுதான் ரொம்ப முக்கியம். சமர்ப்பண பாவம் அது மனுஷனுக்குள்ள இருக்கணும். ஸோ இன்னைக்கு மகா வாக்கியம் 21வது நாள், அமிர்த வேலை, பிரம்ம பாபாவுடைய விசேஷமான பாடம். எப்படி அம்மா வந்து குழந்தைகளுக்கு என்னவா இருக்காங்க? பாதுகாப்பு குடை நிழலா இருக்காங்க. குடை நிழல் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு சின்ன சின்ன குடை எடுத்துட்டு வெளியில போயிட்டு நனைஞ்சு போயிடுறோம், சாக்கு போக்கு சொல்றோம். சாக்கு போக்கு சொல்லிட்டு நனைஞ்சது நம்ம. ஆனா சொல்லிட்டே இருப்போம், எனக்கு அப்படி அடிச்சு இப்படி அடிச்சு நான் நனைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு. அமிர்த் வேலையில இருந்து பிரம்மா அம்மா நாலா பக்கத்துல இருக்கிற குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காங்க, பாதுகாப்பு கொடுக்கறாங்க, சாக்காரத்துல நிமித்தமா இருக்காங்க. ஆனா பாக்ய விதாத்தா பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தையினுடைய பாக்கியத்தை பார்த்துட்டு இருக்காரு. குழந்தைகளுக்கு விசேஷமா என்னென்ன சக்தி, ஊக்கம், உற்சாகம், இதனாலலாம் பாலனை கொடுத்துட்டு இருக்காங்க. சிவ பாபா கூடவே பிரம்மா பாபா விசேஷமா பாலனை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஞான யோகி வாழ்க்கையில ஒண்ணு சிவ அம்மாவா இருக்காரு, ஒரு பிரம்மா அம்மாவா இருக்காங்க, அம்மாவா இருக்காங்க, டிராமா அம்மா, இயற்கை அம்மா. வேற என்னெல்லாம் அம்மாவா இருக்கு? இந்த பூமி தாய் முரளி அம்மா, ஸ்ரீமத் அம்மா, ஸ்மிருதி நினைவு, அது ஒரு அம்மா, தாதிமா அப்படின்றாங்க. வேற நம்முடைய குழு சங்கடன், அப்புறம் ஞானம் அம்மா, யோகா அம்மா, சேவைங்கிறது ஒரு அம்மா, ஸ்ரீமத் சொல்லியாச்சு, அதுவும் அம்மா தான். அதுக்கு 2 குழந்தைங்க, சுகம் சாந்தி. இப்போ அமிர்த வேலையில பிரம்மாவுடைய என்ன பார்ட் இருக்கு? அம்மாவுடைய பார்ட். என்ன செய்யறாரு அந்த டைம்ல? சக்தி, புது சக்தி ஒன்றும் கொடுக்கல, இருக்கோ அதை எழுப்புறாரு. தூங்கிட்டு இருக்குது சக்தி, ஏற்கனவே இருக்கு. the power is already there அப்படின்றார். பண்ணணும், எழுப்பணும். சக்தி எங்க இருந்தாவது கொண்டு வரணுங்கிறது கிடையாது, நினைவை ஏற்படுத்தணும், ஞாபகம் கொண்டு வரணும். ஆத்மா வந்து ஸ்வயம் சக்திசாலி, சக்தியினுடைய குவியலா இருக்கு. அந்த சக்திகள் இப்ப எப்படி இருக்கு? தூங்கிட்டு இருக்கு. அந்த சக்திகளை திரும்பவும் நம்ம எழுப்பக்கூடிய வேலை பிரம்மாவுடையது. அடுத்தது தைரியம். சும்மா பேரளவுல, பேச்சளவுல முன்னேறிப்போன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் அது பத்தாது. தைரியம் கூட ஆத்மாக்குள்ள இருக்கு. இருட்டுல போறதுக்கு, நம்ம விளக்கா மாறி வழிகாட்டுறதுக்கு, கண்ணுக்கு பார்க்க முடியாத வார்த்தைகள், பிரேரணை, தைரியம், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு
ஊக்கம், உற்சாகம் அப்படிங்கிறது ஒரு தனி பாடம் கிடையாது. அது உள்ளுக்குள்ள நம்ம பாடிட்டு இருக்கிற பாட்டு தான் அது. உள் ஆத்மானுடைய பாடல் அது. திரும்ப புதுசா கொண்டு வரணும்னு இல்ல. முன்னாடியே அது வாழ்க்கையே அப்போ ஒரு விழாவா ஆயிடும். ஒவ்வொரு நாளும் தீபாவளி, ஒவ்வொரு நாளும் ஹோலி, ஒவ்வொரு நாளும் தசரா, ஒவ்வொரு நாளும் ராக்கி, ஒவ்வொரு நாளும் சிவராத்திரி, ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான். ஒவ்வொரு நாளும் நியூ இயர் தான். எவ்வளவு விழாக்கள் இருக்கோ அது எல்லா விழாக்களினுடைய விதை இந்த நொடி. இந்த நொடியினுடைய கருவறையிலிருந்து தான் எல்லா விழாக்களும் வெளியே வருது. நம்முடைய மனதினுடைய ஸ்திதினாலதான் எதிர்காலத்துல எவ்வளோ விழாக்கள் இருக்கோ, என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்திருக்கு. ஊக்கம், உற்சாகம். சயின்ஸ்ல ரிப்பல் எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது விலக்கி விடும் விளைவு அப்படின்னு தமிழ்ல வரும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் வந்துடும். ஒருத்தருக்கு ஒரு நல்ல சங்கல்பம் வருது அப்படின்னா அது எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி ஒருத்தருக்கு தூக்கம் வருது அப்படின்னா எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி அடுத்தது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. பூகம்பம் வந்துச்சு அப்படின்னா அதை அந்த பட்டாம்பூச்சிகள் தெரிஞ்சுக்கும், பறக்கும், வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா பறக்க செய்யும். ஒரு இடத்துல ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா வேற இடத்துக்கு அந்த எண்ணம் போகுது. ஒரு இடத்துல ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதனுடைய பாதிப்பு வேற இடத்துக்கும் போகுது. அது மாதிரி ஒரு மனதுல எழுந்த விகாரங்கள் சூழ்நிலையில பரவி அடுத்தவங்களுடைய மனதுக்கும் போகுது, வைப்ரேஷனா பரவுது, முழு உலகத்துக்கும் அதிர்வலைகளா பரவுது. அப்ப சக்தி தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கான நேரம் எது? அமிர்த வேலை, அதிகாலை. எழுந்துறீங்க, எல்லா சக்திகளையும் பாபா கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. அமிர்த வேலை ஒரு பவர் ஸ்டேஷனா இருக்கு, கம்ப்ளைண்ட் கவுண்டர் கிடையாது. சக்திகளை நிரப்பக்கூடிய இடமா இருக்கு. நம்ம அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதுக்கான நேரம் கிடையாது. தைரியம் தானாவே கிடைக்கும். தாதி ஜானகியினுடைய 2 விஷயங்கள், நிகழ்வுகள். ஒன்று, தாதி மும்பையில் இருந்தாங்க. அப்போ பாபா அங்கே அனுப்பிச்சிருந்தாரு. காலையில் ட்ருண்டி காலை உணவு சாப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிரம்மா பாபா அங்கே இருக்காரு. பிரம்மா பாபா கேட்குறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது, காலையில் சாப்பிட்ருக்கியே, மற்றவங்களுக்கு கொடுத்தையா? ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சாப்பாடு அப்படியே விட்டுட்டு பாம்பேயில் ஹேங்கிங் கார்டன்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு டெய்லியும் போயிடுவாங்க. போயிட்டு ஞானம் கொடுப்பாங்க. காலை உணவுக்கு முன்னாடி அவங்க மற்றவங்களுக்கு ஞான உணவை கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்க அப்பத்துல இருந்து. இப்போ நம்முடைய உணவு என்ன? ஞானத்தினுடைய உணவு. இது ஒரு தாரணை, அதை பக்கா பண்ணணும். வாயினால நேத்து முரளியில் அவ்வியக்த வாணியில வந்துச்சு, தானம் கொடுக்கணும், ஞானத்தை தானம் கொடுக்கணும், சக்திகளை தானம் கொடுக்கணும், கர்மத்தின் மூலம் குணங்களை தானம், புத்தினால சமயத்தின் தானம், சம்பந்தம் தொடர்புல குஷியினுடைய தானம் கொடுத்துட்டே இருங்க. பார்த்தது அன்பு என்னாகணும்? தானம் கொடுக்கணும். தானத்தினால என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம், அனுபவம். 4 விஷயம் அதுல இருந்தது நேத்து அவ்வியக்த முரளியில. கொடுத்துட்டே போங்க. அடுத்தது தாதி நிறைய தடவை இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. குழந்தை பருவத்துல இருந்தே அவங்களுக்கு தலை பெருசா இருக்கும். எல்லாரும் அதை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. பிசிக்கலா அவங்க உருவம், தலை பெருசா தெரியும். இப்ப பாபா கிட்ட வந்தாங்க. இப்ப பாபா சொல்றாரு, தலை பெருசா இருக்கு, ஞானத்தை அதுல நிரப்பிக்கோ, குப்பைகளை நிரப்பக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு அந்த தைரியத்தினுடைய வாக்கியமா அமைஞ்சது. ஊக்க, உற்சாகம், சக்தி, இந்த குப்பைகளை நிரப்பவே கூடாது. எல்லாமே தான் இருக்கும், நெகட்டிவிட்டியும் இருக்கும், நல்லதும் இருக்கும். எல்லாமே நல்லது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருளும் இருக்கு, அதனாலதான் பிரகாசத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. எல்லாமே இருக்கு. நம்ம என்ன பார்க்கணும், நம்ம என்ன தேர்ந்தெடுக்கணும், இல்ல முள்ள எடுக்கணுமா ஆதாரப்பட்டிருக்கு. என்ன பண்றாங்க? குடை நிழலா இருக்காங்க, குடையாவும் இருக்காங்க, பாதுகாப்பு கொடுக்கறாங்க. எப்ப வாழ்க்கை அனல் பறக்கிறதோ அப்போ குளிர்ந்த கொடுக்கக்கூடியதும் அவர் தான். வழியெல்லாம் குழப்பத்துல
திசை தெரியாம இருக்கிறோமோ அப்ப திசை காட்டுறதும் அவர்தான். எப்போ உள்ளுக்குள்ள தனிமையினால வாட்டப்படுறோமோ அப்போ துணை கொடுக்கறதும் அவர்தான். பாபா அவர்தான். யூ ஆர் த ஒன். சிவ பாபா அவர். இருள் இருக்கோ, எதுவுமே தெரியலையோ, நிலா போல வந்து ஒளி காட்டுறதும் அவர்தான். எப்ப தொலைஞ்சு போயிடுறோமோ, கரை தேட முடியாம மூழ்கி போடுறோமோ அப்ப தூக்கிக்கிறதும் அவர்தான். வருதோ ஒவ்வொரு அடியிலையும் தைரியத்தை கொடுக்கறதும் அவர்தான். அவர்தான் அப்படின்னா வேற யாருமே கிடையாது. யூ ஆர் த ஒன். எப்ப தவறுகள்னால பாதங்கள் தடுமாறுதோ அப்ப தாங்கி பிடிக்கிறதும் அவர்தான். எப்ப கண்கள் உணர்ச்சி வசப்பட்டு நீர் வடிக்குதோ அப்ப அன்பால தொடச்சி விடுறதும் அவர்தான். மனது பாரம் ஆயிடுதோ அப்போ லேசா பண்றதும் அவர்தான். சோ இது எல்லாத்தினுடைய அனுபவம் பண்றதுக்கான நேரம் அமிர்த வேலை. அதனால இந்த சம்ஸ்காரத்துக்கு, இந்த பழக்கத்துக்கு, புது வாழ்க்கை முறைக்கு, நியூ நார்மலுக்கு அடிக்கடி நம்ம பழக்கப்படுத்திக்கணும். டெய்லி அமிர்த வேலை புக்கை படிங்க. எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிச்சு படிங்க. தன்னுடைய தலகணிக்கடியிலேயே வச்சுக்கோங்க. எழுந்திரிச்சதுமே ஒரு பேஜ் எடுங்க, படிங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு லைன் படிங்க. அமிர்த வேலையில என்ன பண்ணணும்? ஸோ மனசுக்கு புதுசா விஷயங்கள் கொடுக்கணும். பழைய விஷயங்கள்லயே இருக்கக்கூடாது. வேணும் மனசுக்கு. நம்மளே தான் பேசியிருந்தோம், யோகாக்கு இதெல்லாம் நிலைகள் இருக்கு, ஃபர்ஸ்ட் சுவாசத்தை பாருங்க அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும்னு, அதே பண்ணணுங்கிறது இல்லை, ஃபாலோ பண்ணுன்றது இல்லை. ஸ்ட்ரைட்டா பறந்தாம போயிடுங்க. ஃபர்ஸ்ட் அமிர்த வேலை ஆரம்பிக்கிறதே சகாஷ் கொடுக்கல ஆரம்பிங்க. யூரோப், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஏசியா இங்கல இருந்து ஆரம்பிங்க. சகாஷ் கொடுங்க. யுகத்துல இருந்து ஆரம்பிங்க, இல்ல ஸ்ட்ரைட்டா துவாபரயுகத்துல இருந்து ஆரம்பிங்க, இல்ல சங்கம் யோகி விஸ்வ கல்யாணிக்காரி ஆத்மா நேத்து முரளியில வந்தது, பிராமன் ஃபரிஷ்தா விஸ்வ கல்யாணக்காரி. சில டைம் இங்க இருந்து, சில டைம் அங்க இருந்து, அப்படியெல்லாம் ஆரம்பிங்க. புதுசா டெக்னிக் ஆர்டரை மாத்துங்க. சில டைம் சத்தியுகத்துல, சில டைம் துவாபர யுகத்துல, அப்புறம் சங்கம் யுகத்துல ஃபரிஸ்தாவா இருந்து ஷகாஷ் குடுக்கறதுல இருந்து ஆரம்பிங்க. சில டைம் பேசுங்க, உரையாடல் பண்ணுங்க. ரேண்டமா எங்க இருந்து வேணா ஆரம்பிங்க. புதுமையான வரிசை மாற்றம் பண்ணுங்க. புது ஆர்டர்ல வச்சுக்கோங்க. புது எண்ணங்கள் இப்பப்ப டச் ஆகும், அப்பப்போ நமக்கு வரும். அந்த டைம்ல நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. டைரி வச்சுக்கோங்க, இல்ல மொபைலே எல்லாருக்கிட்டையும் இப்ப மொபைலே எல்லாம் நோட் பண்றாங்க, அதுல எழுதிக்கலாம். இப்போ ஒரு பிகே வந்து கவிதை அமைச்சிருக்காங்க, அதை படிக்கிறாரு பிரதர். சாந்தமான மலை, ராக், மவுண்டன் மாதிரி பக்கத்துல நின்றுட்டு இருக்க சிவ பாபா, உன்னுடைய அன்பானவர்களை அன்பினால ஆதரவு கொடுத்துட்டு இருக்க. எப்படி வந்து ஒரு பறந்து விரிந்த மரம் உடைய பாதுகாப்பு நிழலை வந்து அடைக்கலம் எல்லா உயிர்களுக்கும் கொடுக்குதோ அது மாதிரி சிவ பாபா வந்து தன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு இயற்கையினுடைய மடியில உட்காந்து நம்ம எழுதுறோமோ அப்ப என்னென்ன காட்சிகள் இயற்கையினுடையது பாக்குறோமோ அதெல்லாம் நமக்கு இன்னும் நம்ம கற்பனைய அதிகப்படுத்தும். இப்ப இயற்கை கூட நம்முடைய இந்த விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். நம்மளுடைய ஞானம் எப்படிப்பட்டது, சூட்சமமா. இந்த சூட்சமான ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கம்பாரிசன் வேணும். இப்ப நேத்து முரளியில கூட வந்தது, அன்புங்கிறது என்ன, ஒரு காந்தம். அன்புங்கிறது என்ன, ஒரு அலை, ஒரு ஏரோப்ளேன். அன்புங்கிறது என்ன, அது ஃபவுண்டேஷன். பாபா என்ன சொல்லியிருந்தாரு, கம்பேர் பண்ணி காட்டியிருந்தாரு. இப்படி லவ் வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம், அதுதான் அந்த அன்பு. ஸோ இந்த கவிதையிலையும் அது மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப பெரிய ஒரு பறந்து விரிந்த மரம் போல நீங்க நிக்கிறீங்க. குணமான மலை, மவுண்டன் அது மாதிரி இருக்கீங்க. மாயாவுடைய புயல்கள்ல இருந்து நம்மளை பாதுகாப்பு கொடுக்கிறாரு. சிவா, உன்னுடைய மடிதான், உன்னுடைய அரவணைப்பு தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சரணம் அடையக்கூடிய இடம். என்னுடைய ஆழ்ந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய உண்மையான பாட்டு மாதிரிதான் பாபா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு லைனு அந்த கவிதையில இருக்கு. திவ்யமான மதுரமான பாடல்கள் என் மனசுக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கிற மாதிரி பாபா நீங்க இருக்கீங்க. அடர்ந்த பசுமை நிரப்பி வைக்கிற மாதிரி, பசுமை வந்து நிரப்பி வைக்கிற மாதிரி என்னுடைய ஆத்மாவை, இந்த பூமிய சிவ பாபா நீங்க நிரப்பிடுறீங்க. நீங்க தான் எனக்கு ஒரே ஒரு ஆறுதல், என்னோட வாழ்க்கைக்கு ஆறுதல் தரக்கூடியவர். சூரியன் மாதிரி தன்னுடைய கதிர்வலைகளை ஆனந்தம்
அன்பு பவித்ரதானுடைய கதிர்வலைகளை சிவா நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. அந்த சொல்ல முடியாத பிரகாசத்துல நான் மூழ்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கவிதை கௌமுக்ல இருந்து 31 மே 9:55 காலை நேரத்துல எழுதியிருக்காங்க இந்த கவிதை. ஸோ இன்னைக்கு கவிதை ஒருத்தர் சொல்ல வராரு, குஷல் பாய். நாங்க ஓபிடி கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கும் போது அவர் சின்னதா வந்தாரு, புதுசா, அப்பதான் பெருசாயிட்டாரு. அவர் பேசக்கூடிய விதம் கூட ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த பிரதர் கவிதை சொல்றாரு. கவிதையினுடைய தலைப்பு வந்து பாவ் யக்ய, பாவனை நிறைஞ்ச யக்யம், பாவ் யக்ய ஜுவாலா. பாவனைகள்னால நிறைஞ்ச இந்த யக்யத்தினுடைய ஜுவாலை, ஆத்மானுடைய பக்திகளுடைய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆத்மால பிராப்திகளோ பிராப்தி தான், நெருப்பை எரிய விடுங்க. இதுதான் பாவ் யக்யத்தினுடைய ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பினுடைய அழிவற்ற கதை. மனதில விகாரங்களுடைய விஷாலமான அம்சம், காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம், பொறாமை, இதெல்லாம் சொல்லப்படுது. சமர்ப்பணம் பண்ணிடுங்க பரம்பிதா பரமாத்மா கிட்ட இந்த ஆன்மீக யஜ்யத்துல. அப்ப அது எப்படி ஆயிடும், சாம்பலா போயிடும், எல்லாம் எரிஞ்சு போய் சாம்பலா போயிடும். இதுல பாவனையினுடைய யஜ்யத்துல எல்லாமே அழிஞ்சு சாம்பலா போயிடும். பரம்பிதா பரமாத்மா சிவன் சர்வசக்திவான், ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மையாகி உண்மையான தங்கமா ஆயிடும். இந்த சங்கல்பம், சுத்த சங்கல்பத்தினுடைய இந்த குணம், அப்பதான் நம்ம மனிதன்ல இருந்து தேவாத்மா, தேவி தேவதா சமமா ஆகிறோம். ஓம் சாந்தி. मन्मना भव शिव बाबा सततम, निराकार तेजोमय पावनम, प्रभात काले स्मरणं दिव्यं, सत्यं शिवं सुंदरं चिंतनम्। तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, फाड़ दे आलस की काली चादर, निद्रा से तप का न कर अनादर, सपनों का विष पीने से कर इनकार, रूहानी योद्धा कर अब ललकार। न सो न लेट, हो जा तैयार, उठ चल कर दम का संहार। तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले। तेरे जागने से दुनिया बदलेगी, तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी। उठ तपस्वी, उठ तपस्वी, तू उठे तो विश्व सबरेगा, तू जगे तो भाग्य निखरेगा। अमृत वेले की है पुकार,